Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன அப்படினா ஆரி எம்ப்ராய்டரினா என்ன? இப்போ ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? அதுல வந்து சிறந்தது எது? அதாவது எந்த மாதிரி நம்ம வந்து கிளாसेस வந்து சூஸ் பண்ணனும் இப்படி நிறைய வந்து கொடுக்க போறேன். எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் சொல்லி தர போறேன். அது எல்லாமே நீங்க பார்த்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரி ரிலேட்டடான டிப்ஸும் பார்க்கலாம். கோர்சஸ் ரிலேட்டடான டிப்ஸ் அதுக்கு அப்புறமா நம்மளோட கோர்ஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீங்க வந்து இப்போதான் நம்மளோட சேனலை புதுசா பார்க்குறீங்க அப்படினா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்லையே நான் ஆன்லைன் ஆரி கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். 1 month கோர்ஸ் 500 ரூபீஸ்க்கு 6 month கோர்ஸ் வந்து 1000 ரூபீஸ்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இத பத்தின ஃபுல் டீடைல் நம்ம போக போக பேசலாம். முதல்ல ஆரி எம்ப்ராய்டரினா என்ன? இதுக்கு வந்து டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். இப்போ கிளாसेस ஜாயின் பண்ண போறாங்க அப்படினா நிறைய क्वेश्चन கேட்பாங்க. क्वेश्चन கேட்டுட்டு எனக்கு டெய்லரிங் தெரியாது, நான் வந்து ஆரி கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆரி எம்ப்ராய்டரிக்கு வந்து கண்டிப்பா டெய்லரிங் தெரியணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்க வந்து ஆரி எம்ப்ராய்டரி போட்டு நீங்க டெய்லர்ஸ்ட்ட கொடுத்துட்டாலே போதும், அவங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆரி எம்ப்ராய்டரி தான் முதல்ல நம்ம போடுவோம். ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்ல வந்து ஆரி எம்ப்ராய்டரி போட முடியாது. ஓகேவா? முதல்ல வந்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச்சிங் கொடுப்போம். அதனால ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி பழகிட்டு ஆரி எம்ப்ராய்டரி போட்டுட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் சப்மிட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ்ட்ட கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தாலும் சரி. அப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, எனக்கு டிராயிங் தெரியாது, நான் எப்படி ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஆரி எம்ப்ராய்டரிக்கு டிராயிங்கும் தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. அதாவது எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து அதில் வந்து முழுமையான ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஈடுபாடு வேணும். ஒரு விஷயம் நம்ம பிடிச்சி பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது ரிலேட்டடான எல்லா தகவலையும் நம்ம படிக்க சேகரிக்க ஆரம்பிச்சிரும். ஓகேவா? அது ரிலேட்டடான எல்லா உங்களுக்கு ஐடியாஸும் நீங்கள் படிக்க வந்துடும். ஆனால் அதுக்கு முழுக்க இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அவசியம். அதுக்கப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. ஓகேவா? எல்லா டீட்டெயில் கேட்டுட்டு நம்ம டைமிங், நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கும் அது எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். சொல்லி முடித்த பிறகு நம்மளோட ஃபீஸ் எல்லாமே சொல்லி முடித்த பிறகு கேட்பாங்க, ஏமாத்திர மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போது நம்ம அவங்க கேட்குறதுல நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு வந்துட்டாலே ஏகப்பட்ட ஆரி எம்ப்ராய்டரி கோர்சஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் சொல்லும் போதே நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த ஆன்லைன் கோர்ஸுமே நீங்கள் வந்து நம்மக்கிட்ட தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆனால் ஆன்லைன் அப்படின்னு வரும்போது அது வந்து நீங்கள் டியூரேஷன்னாலும் சரி, ஃபீஸ் அமௌண்ட்னாலும் சரி, எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். அதில் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறது வந்து ஃபீஸ் அமௌண்ட் வந்து 5,000 10,000 வரைக்குமே நிறைய இன்ஸ்டியூட்டில் போடுறாங்க. போட்டுட்டு டியூரேஷன் எவ்வளோ போடுவாங்க அப்படின்னா 1 month அப்படி இல்லைனா 2 months 60 days இந்த மாதிரி போடுறாங்க. அது எப்படி ஒரு மாதத்தில் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க முடியும்? இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஒன்றுமே தெரியாது ஆரி எம்ப்ராய்டரி பற்றி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதம் கோர்ஸ்லாம் தயவுசெய்து ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் அதை ஜாயின் பண்ணாலும் உங்களோட அமௌண்ட்டு தான் வேஸ்ட் ஆகுமே தவிர அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் கற்றுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கிறோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 days வரைக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கு எடுக்கும். ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் சரி, நீடில் ஹேண்டில் பண்ணுறது, த்ரெட்டை வந்து நீடியில் வந்து த்ரெட்டில் மாட்டி வெளியே எடுக்கும்போது நீடில் அடிக்கடி த்ரெட்லேருந்து ரிமூவ் ஆகி போகும். இது எல்லாமே நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் ஆரி கற்றுக்கிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டே உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கண்டிப்பாக 1 week ஆகுது குறைஞ்சது எடுக்கும். நம்ம அதை பற்றின சின்ன நுணுக்கங்கள் தெரியவே 10 days வரைக்கும் நம்ம எடுக்கும். அப்படிங்கிறப்போ 1 month கோர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து நம்ம வந்து ஒரு 80 ஸ்டிச்சஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 80+ ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுக்குறோம். 80+ ஸ்டிச்சஸ் வரைக்கும் எப்படி உங்களால் அந்த 1 monthல வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக அதனால் ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு வந்துட்டாலும் சரி ஆஃப்லைன்னாலும் சரி 1 month டியூரேஷனில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸுமே தயவு செய்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லதில்லை. நான் வந்து ரொம்ப ஓப்பன் டாக்காகவே
உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டுருக்கீங்க. என்கிட்ட வரவங்களே சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன், எனக்கு டைம் காணலை, எனக்கு சரியாக சொல்லி தரலை, அதனால் நான் பாதியிலே ஸ்டாப் ஆகிட்டேன், இப்போ நான் உங்ககிட்ட திரும்ப கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட அப்படின்னு எடுக்கும்போது நான் 1 month கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், 6 month கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 1 month கோர்ஸ் வந்து 500 rupees. 1 month கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 6 month கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 6 month கோர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நான் தனித்தனியாக டிசைன் பண்ண வைப்பேன். இப்போ ஒரு கிளாஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா வீடியோஸ் தான் ஷேர் பண்ணுவேன். அனுப்புகிறேன் அப்படின்னா அதை பார்த்து நான் வந்து முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போட சொல்லுவேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு டிசைன் 7 inches எனக்கு ஒரு டிசைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். இது வந்து 6 month கோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். 1 month கோர்ஸ் யாருக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இந்த 1 month தான் டைம் இருக்குது, நான் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நான் கொஞ்சம் எனக்கு செயின் ஸ்டிச் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு தெரியும், இருந்தாலும் எல்லா ஸ்டிச்சஸும் நான் தெரிஞ்சுக்கிட்டால் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுருவேன், டிசைன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் வந்து 1 month கோர்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆரி பற்றின ஐடியாஸ் வந்து நிறையவே இருக்கும் இல்லையா. செயின் ஸ்டிச் இது எல்லாமே நீடில் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஈஸியாகவே பண்ணுவாங்க. அப்போ அவங்களால 1 monthல வந்து கண்டிப்பாக வந்து கோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேவா. அதனால் நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் எம்ப்ராய்டரி கோர்ஸ்னாலும் சரி, ஆஃப்லைன்னாலும் சரி, கொஞ்சம் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது, இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுறது, பார்த்து செலக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஏன் நம்ம வந்து ஆரி எம்ப்ராய்டரிக்கு கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணணும், யூடியூப்லேயே தான் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் சொல்லித்தராங்க, அது பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாமே, ஏன் வீணாக நம்ம பணத்தை வந்து செலவழிக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருந்து அவங்க படிக்கிறதுக்கும் ஸ்கூலுக்கு போய் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அவங்க வீட்டிலேருந்து படிக்கிறத விட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு டியூஷன் மூலமாக படிக்கும்போது இன்னும் அவங்க நிறைய கற்றுப்பாங்க, சீக்கிரமே லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கான ப்ராப்பரான டைமிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அவுட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நம்மளும் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே அதிகமாக வரும். முக்கியமாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அவுட்ஸையும் நீங்கள் பார்க்கும்போது, இப்போ வந்து நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒர்க் அவுட்ஸையும் நான் என்னோடய ஃபோனில் வந்து நான் வச்சுக்கிட்டே இருப்பேன், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்க்க அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ஸ்டிச்சஸ் மூலமாக இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த டிசைனில் வந்து இத்தனை ஸ்டிச்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தெரியாததை இன்னொருத்தர் மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தானே. அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறது, கோர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போதாது. இப்போ கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவேன், நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்ஸில் உள்ள கரெக்ஷன் சொல்லுவேன், என்னோடய சஜஷன் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதை சரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு அதிகமாக எஃபோர்ட் போடுறது யார்? நீங்கள் தான். அப்படி தானே. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 to 3 hours வந்து நீங்கள் ஆரிக்கு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் சைடு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் ஆரி வந்து உங்களுக்கு ஈஸியாகவே சீக்கிரமே பிக்கப் ஆகும். ஓகேவா. நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஆரி வந்து கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. நான் வீடியோஸ் தான் அனுப்புவேன், உங்களுக்கு வந்து நான் சொல்லி தருவேன், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவேன். ஆனால் எஃபோர்ட் போடுறது யார்? நீங்கள் தான். அப்படி தானே. அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு தடவை வரலை, 2 தடவை வரலைன்னு விட்டுறக்கூடாது. நமக்கு இது வரலை, இது சரி வராது அப்படின்னு விட்டுறக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, பிடிச்சி தான் ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கான டைம் வந்து நீங்கள் போட ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் முதல்ல ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அது சிரமமாக தான் இருக்கும். அது நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எப்போ முடிப்போம், எப்போ அடுத்த டிசைன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆர்வம் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஒரு 10 days கொஞ்சம் நமக்கு பிக்கப் ஆகிறதுக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்கும், முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே வரதான் செய்யும். நம்ம போட அது எல்லாமே நமக்கு அப்படியே பிக்கப் ஆகி நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ளவுஸ் பண்ணணும், கஸ்டமருக்கு ப்ளவுஸ் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும், நம்ம வந்து அது மூலமாக ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆர்வம் வந்து உங்களுக்குள்ள வந்து வந்துடும். ஓகேவா.
அது மாதிரி அதிகமான ஆர்வத்தில் ஒரே இடத்துல இருந்து அதிக நேரம் ஒர்க் அவுட் பண்ணவும் கூடாது. அதுவும் உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகும். அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு வரைக்கும் வந்து உங்களோட வேலைகளெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆரி போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வீட்டு வேலை பார்க்குறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் நல்லா வாட்டர் குடிக்கிறது, டிவி பார்க்குறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி உங்களோட மைண்டையும் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் அதிக கான்சன்ட்ரேட் வந்து மாறாமல் இருக்கும். இப்போது நம்மளோட கோர்ஸ் பற்றி பார்த்துடலாம். நம்மளோட ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 6 மந்த் கோர்ஸ் வந்து 1000 ருபீஸ். மொத்தமே 1000 ருபீஸ் தான். மந்த் 1000 இல்லை, மொத்தமே 6 மந்த்துக்குமே நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா 6 மந்த் டியூரேஷன் கோர்ஸ் எடுத்துக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக தான் நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கவனிப்பேன். ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக தான் என் கூட பேசுவீங்க. நான் ப்ரைவேட்டாக தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அனுப்புவேன். நீங்கள் அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். கிளாஸ் டைம் வந்து மார்னிங் 9:30 to ஈவினிங் 4:30 வரைக்கும் இருக்கும். இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா நான் அதை பார்த்து உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து கொடுப்பேன். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஈவினிங் டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இது ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் இந்த டைமிங்கில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இப்போ ஈவினிங் டைம் நைட் டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் மார்னிங் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துருவேன். நமக்கு வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்சிபிளாக தான் இருக்கும். டைமிங் வந்து சர்டிஃபிகேட்டும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சண்டே மட்டும் ஹாலிடே வரும். ஓகேவா? மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் கிளாஸஸ் உண்டு. சண்டே மட்டும்தான் ஹாலிடே. இந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா ஜாலியாக லீவ் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு நாள் லீவையும் நீங்கள் வந்து ஆரிக்காக செலவிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மக்கிட்டேயே மெட்டீரியல் கிட்டும் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். 1000 ருபீஸ் கிட் இருக்குது, 1500 கிட் இருக்குது. உங்களுக்கு வந்து சுத்தமாக ஆரி பற்றின எந்த நாலேஜுமே இல்லை, எனக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும்னு தெரியல, நீடில் எப்படி வாங்கணும்னு தெரியல அப்படின்னா நம்மக்கிட்ட நீங்கள் கிட்டாக நீங்கள் அதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவேன். அதில் வந்து உங்களுக்கு பேசிக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் வந்துடும். நீங்கள் எதுவுமே வந்து வெளியே வாங்க வேண்டிய அவசியம் வராது. கிளாத் உட்பட, ஸ்டாண்ட் உட்பட எல்லாமே உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் அதுக்கப்புறமா கோர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இது 1 மந்த் கோர்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரி எம்ப்ராய்டரி பற்றி கொஞ்சம் நிறைய நாலேஜ் தெரியும், ஸ்டிச்சஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 மந்த் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. சுத்தமாக ஆரி நாலேஜ் இல்லை அப்படின்னா 6 மந்த் கோர்ஸ் வந்து பெட்டர். என்கிட்டன்னு இல்லை, எந்த ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாலும் அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும் டியூரேஷன் இருக்கிற மாதிரி கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் நிறைய இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். எந்த ஒரு ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்தாலும் உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து மெட்டீரியல் கிட்டு வேணும்னாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை ஸ்டாண்டு மட்டும் வேணும், ஆரி ஸ்டாண்ட் அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க, என்ன அப்படின்னா ஆரி எம்ப்ராய்டரி ஜாயின் பண்ணி அப்படியே பாதியிலே ஸ்டாப் ஆகியிருப்பாங்க, கற்றுக்காமல் கொஞ்சம் படித்து கொஞ்சம் படிக்காமல் அப்படி இருப்பாங்க. அவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப ஆரி ஸ்டாண்டையும் ஃப்ரேமையும் திரும்ப எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம பிடிச்சி ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதை வந்து விட்டு விடவே கூடாது. ஏன்னா ஆரி எம்ப்ராய்டரி இப்போ ட்ரெண்டிங்கில் அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய விமென்ஸ் வந்து இது மூலமாக நிறைய எக்கச்சக்கமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மூலமாக நீங்களும் கண்டிப்பாக சம்பாதிக்கணும். வீட்டில் இருந்தே ஒரு சூப்பரான சுயதொழில் தான் ஆரி எம்ப்ராய்டரி. கண்டிப்பாக அதை கற்றுக்கோங்க. உங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சரை வந்து அது கொடுக்கும். கைத்தொழில் எப்போவும் உங்களை கைவிடாது. அதனால் கண்டிப்பாக விட்டதை அப்படியே திரும்ப எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களோட ப்ளவுசஸில் நிறைய ஆரி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் அதை வியர் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்கும்போது இது யார் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கணும் கேட்பாங்க. அது மூலமாக நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஓகேவா? ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஏதாவது கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸ்லனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆரி கோர்ஸ் 1000 ருபீஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த கோர்ஸை வந்து கண்டிப்பாக தவற விடாதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.